நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம மாசாக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் ஜானகி அந்த பிரின்ஸிபல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் காலேஜில் வந்துட்டு பேட்மிண்டன் வந்துட்டு கேம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் 1 ஹவரில் ரகுராம் சார் இங்கே வர முடியுமா, அவங்க கையால் தான் வந்துட்டு மெடல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ போச்சு, இன்னைக்கு தானே அங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, அவர் வந்துட்டு ஒரு வேலையை வெளியில் போயிருக்காங்க, அவரால் வர முடியாது அப்படின்னு சொன்னதுமே அங்கிட்ட இருந்து ரகுராமோட சவுண்ட் கேட்குது. ஜானகி யார் ஃபோனில் அப்படின்னு சொல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி தயக்கத்தில் இருக்க கூட நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க வாங்கி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் பிரின்ஸிபல் பேசுகிறேன், நீங்கள் இங்கே வர முடியுமா அப்படின்னு கேட்க, ஐயோ சார் நான் ஒன்றும் அவார்டு கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்னு எங்களுக்கு தெரியும் சார், ப்ளீஸ் சார் வாங்க அப்படின்னு சொன்னதுமே சரி நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரகுராம் சொல்லிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணதுமே அந்த தக்க பிரின்ஸிபல் சொல்கிறாங்க, அவங்க அம்மா அப்பா வர போகிறாங்க, நீங்கள் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பியோன் கிட்ட சொல்ல, இந்த பக்கம் வந்துட்டு ஜானகி நீ கிளம்பு, நம்ம வேமா கொஞ்ச நேரத்தில் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிடு. ஐயோ பூச்சி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி தயக்கத்தில் இருக்காங்க. அதே சேம் அந்த சைடு வந்துட்டு கேம் விளையாடுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாற்றி விளையாண்டுட்டு இருக்க, தனம் தான் வந்துட்டு அதிக பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஒரு வகையில் வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க. எல்லாருமே வந்துட்டு ஹை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சீனு அவங்க அப்பா எல்லாருமே துள்ளி குதிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து கார்த்தி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அந்த பக்கம் திரும்பி பரவாயில்ல தனம் வந்து ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலே வந்துட்டு பாராட்டுறாரு. என்னம்மா விளையாடுறமா தானே, சூப்பருமா கலக்கிட்ட, கோச் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிட, கார்த்தி வந்துட்டு இந்த தோத்தாங்கல்ல அந்த பொண்ணுக்கு சரி பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கார்த்தி வந்துட்டு வராங்க, இந்த பொண்ணை தான் நீங்கள் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்களா, பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல, இப்போ தனாக்கு வந்துட்டு கேமில் தான் ஃபோக்கஸ் எல்லாம் இருக்குது, இப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு கெஸ்ட்டு வந்துடுவாங்க, அந்த கெஸ்ட்டு கையாலே நான் வந்துட்டு டீம் கேப்டன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு அவார்டெலாம் கொடுக்க போகிறேன் தனத்துக்கு அப்படின்னு சொல்ல, தனம் வந்துட்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தனா நீ என் கூட வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க நீ கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காந்துரு, நாங்கள் வந்துட்டு வர்ற கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டெல்லாம் போய் சொல்கிறாங்க. அவங்கள வந்துட்டு வாசல்லேருந்து நம்ம வெல்கம் பண்ணி கூப்பிட்டு வரணும், அதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ற மாதிரி கோச்சு சொல்லிடுறாங்க. அப்புறம் சீனு மாயா எல்லாருமே ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்க, கோச் வந்துட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே ஏதாவது நடிகையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அப்பா சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நடிகை எதுக்கு இங்கே வர போகிறாங்க, கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன் நமக்கெல்லாம் தெரியாத முகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, யாராக இருந்தால் என்ன வரட்டும், நமக்கு வந்துட்டு தனா ஜெயிச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹாப்பியாக இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பக்கம் ரகுராமும் ஜானகி வந்துட்டு வண்டியிலேருந்து வந்து இறங்கிடுறாங்க. ஜானகிக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்காங்க, திக்குன்னு. ரகுராமும் ஜானகிங்களும் உள்ளே வர்றாங்க. அதை பார்த்ததுமே மாயா அவங்க எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ கெஸ்ட்டு வந்துட்டு இவர் தானா, இப்போ என்ன பண்ணுறது, தானா மாட்டிக்கிட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்கு. நம்ம எங்கே போய் ஒளிஞ்சிக்கலாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா 2 பேர் பார்க்குறாங்க. வேணாம் நீங்கள் எங்கே போவேனா, இந்நேரம் அவங்களும் நம்மளை பார்த்துருப்பாங்க, போய் ஒளிஞ்சாதான் நம்ம மாட்டிப்போம், தைரியமாக இந்த இடத்துல நிற்போம் அப்படின்னு சொல்ல இவங்க வர்றதை பிரின்ஸிபலும் பார்த்துடுறாங்க. அப்புறம் பிரின்ஸிபல் அவங்க கேங்கெல்லாம் ஒன்றா வர்றாங்க. வாங்க நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸ் பீரியட்லேயே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க நீங்கள் கூப்பிட்டு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜானகி வந்துட்டு என்ன தானா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட கேட்க, ஆமாம் என்ன இது மாட்டிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு சரி வாங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம அவார்ட் கொடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா போக, எங்கிட்ட வந்துட்டு மாயா ஜானகி போச்சு அவ்வளோதான், எப்படியா நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக பிரின்ஸிபல் வந்துட்டு அந்த ரூமுக்குள்ளே கூப்பிட்டு உள்ளே போகிற நேரத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சவுண்டு, யார் ராசா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா கோச்சு தான் நின்றுட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு அவார்டு கொடுக்குறதுன்னு எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது, அதுக்கான தகுதியும் இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, யாரை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க தம்பி, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கேட்குறாங்க. நல்லா தெரியுமே சார், பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட கண்டிஷன் போட்டு வச்சிருக்க ஒரு பிற்போக்குவாதி அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் நான் போடுற கண்டிஷன்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லதுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர கெட்டதுக்காக இருக்காது. எங்கள் வீட்டிலே 2 பொண்ணு இருக்காங்க, இந்த காலேஜில் தான் படிக்காங்க, இந்த மாயாவும் எங்கள் வீட்டு பொண்ணு தான், நான் என்னென்ன கண்டிஷன் போட்டிருக்கேன்னு அவங்க கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது, எல்லாம் அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது தான் அப்படின்னு சொல்ல, என்ன சார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இது உங்கள் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி ஜெர்சி போட்டு விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒத்துக்குருவீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ரகுராம் வந்துட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு மாயா சொல்கிறாங்க, கண்டிப்பாக தனத்தை பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் கார்த்திக் சார் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. கார்த்திக் சார் இதுக்காண்டி தான் இப்படிலாம் பேசுகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிரின்ஸிபல் சொல்கிறாங்க, கார்த்தி நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இவர் யார் தெரியுமா, இந்த ஃபேமிலியை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி, இவரை பற்றி நல்லா தெரியும் சார், இவங்க வீட்டு பெண்களை வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கிற ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், வெளியில் வேணால் இவர் நான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு என்ன வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் இவர் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறதுல வந்துட்டு ஒரு அர்த்தமே கிடையாது, ஏன்னா இவர் வீட்டு
வீட்டு பெண்களையே வந்துட்டு இந்த மாதிரிலாம் விளையாட விட மாட்டேங்காரே அப்படி இப்படின்னு சொல்ல, நீங்கள் யாருக்கு அந்த ஒரு உரிமை இருக்கோ நீங்கள் அவங்க கையாலே அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொல்லுங்கள், நான் வந்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் விறுவிறுன்னு கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுற. ஜானகி பின்னாடியே வந்துட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் பிரின்சிபல் வந்துட்டு கார்த்தி நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் வந்துட்டு நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டு ஒரு நல்லதுக்காண்டி தான் பண்ணேன் அப்படின்றாங்க. என்ன நல்லதுக்காண்டி? நீங்கள் அவரை மட்டும் அசிங்கப்படுத்தலை, என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டீங்க. நீங்கள் வந்துட்டு இந்த நல்ல விளையாடுற பொண்ணே விளையாட மாட்டேன்னு சொன்னவர் தானே நீங்கள், என்கிட்ட பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுறேன். சார் நான் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட ஃபேமிலியை பற்றி சொல்கிறாங்க. விளையாடுறது உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, தெரிஞ்சு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு விளையாடுறப்பே நான் தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு கூப்பிட்டு விளையாட வச்சேன், அவங்க வீட்டில் இருக்க ஒரு சில பேர் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் சீனு, மாயா, அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க, ஆமாம் இந்நேரம் வந்துட்டு அவர் மட்டும் பார்த்துருந்தானோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, சாரி நான் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு பிரின்சிபலும். அடுத்து வந்துட்டு மாயா தானே எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு போலீஸ் வந்து மாயாவை வந்துட்டு ஏதோ சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்க்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.